வணக்கம் நண்பர்களே. இன்று பார்க்க இருப்பது சிவில் ஸ்கோர் என்பதை பற்றி. யார் நீங்கள் கடன் வாங்குவதற்கு எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நீங்கள் போனாலும் அவங்க உடனடியாக பார்க்கக்கூடிய விஷயம் உங்களோட சிவில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கிறது என்பதுதான். சிவில் ஸ்கோர்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு நபர் பண விஷயத்தில் ஒரு கிட்டத்தட்ட ஜாதகம் மாதிரி, பண விஷயத்துக்கான ஜாதகம். இது வரைக்கும் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறாங்க, எப்படி ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட கிரெடிட் ஒர்த்தினஸ், எவ்வளோக்கு லோன் கொடுக்கலாம், எவ்வளோக்கு தகுதி இருக்கும், பல ரெக்கார்டு எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்கோர் பண்ணக்கூடியது. அந்த ஸ்கோரை வச்சு தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்கோர் மிக குறைவாக இருந்தால் லோன் தர மாட்டாங்க, நிறையவாக இருந்தால் அதனோட பெனிஃபிட் இருக்குது. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நிறைய பேருக்குள்ள சந்தேகம், சில பல கஷ்டங்கள்னால அவங்களுக்கு ஸ்கோர் குறைஞ்சிடுச்சு. சரி, ஏதோ நடந்தது, ஸ்கோர் குறைஞ்சிடுது. இப்போ சிவில் ஸ்கோரை அதிகரிப்பது எப்படி, அது நிறைய பேருக்கு தெரியல. அதை குறைஞ்சி போச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சுன்னு அவசியம் கிடையாது. சிவில் ஸ்கோரை அதிகப்படுத்தலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் ஆகும். இப்போ நம்ம எதனாலெல்லாம் நமக்கு சிவில் ஸ்கோர் குறைஞ்சி போச்சுன்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாதான் இனிமேல் அதை கவனமாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் ஐடியாவை நான் கொடுக்குறேன். எதனாலலாம் சிவில் ஸ்கோர் குறைஞ்சி போச்சு? பேமெண்ட்டு டிலே ஆயிருக்கு, இஎம்ஐஸ்லாம் டிலே ஆயிருக்கு, இல்லை டிஃபால்ட் ஆயிருக்கு, கட்டாமலே விட்டுருக்கிறீங்க, 2 மாதம் 3 மாதம் கட்டாமல் விட்டுருக்குறீங்க. கிரெடிட் கார்டில் 5% கட்டினா போகிறோன்னு ஒரு வசதி இருக்குது. அது எமர்ஜென்சிக்கு எப்போ ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அது தொடர்ந்து இந்த 5% மட்டும் கட்டிட்டு ஓவர் டிராஃப்ட் மாதிரியே இருந்துட்டு இருந்தால் அதுவும் நெகட்டிவாக ரெக்கார்ட் ஆகிறது. நிறைய கிரெடிட் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் ரொம்ப சேர்ந்து போய் நீங்கள் 5% மட்டும் கட்டிகிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு ஆஃபர் வரும், இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒரு இஎம்ஐ லோனாக கன்வெர்ட் பண்ணட்டுமான்னு வரும். நீங்கள் சரின்னு சொல்வீங்க. அதுவும் உங்களுக்கு நெகட்டிவ் பாயிண்ட் தான். இன்னொரு லோன் ஏறுது, ஏற்கனவே கடன் வாங்கி கட்ட முடியாமல் இருக்கிறீங்க, அதை திருப்பி கடனாக மாற்றுறீங்க அப்படிங்கிறது தான். ஓவர் டிராஃப்ட் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு நெகட்டிவ் வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக ஆரம்பிச்சு, கிரெடிட் கார்டில் 5% மட்டும் கட்டிட்டு மித்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பித்தாலே உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் குறைய ஆரம்பிச்சிடும். அடிக்கடி சிவில் ஸ்கோர் என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ண போனாலே சிவில் ஸ்கோர் குறையும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் ஏதாவது பண்ணுறதா, உங்களோட ரிப்போர்ட் பார்க்குறதா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்தா தான் ரொம்ப மரியாதையான ஒரு விஷயம். 6 மாதத்துக்குள்ளே அடிக்கடி நீங்கள் பார்த்தீங்க என்றால் அது உங்களுக்கு ஸ்கோரை குறைத்து விடும். உங்களுடைய கிரெடிட் கார்டு லிமிட்டில் 1 லேக் லிமிட் இருக்குது அப்படின்னா 30%க்கு உள்ளேயே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஸ்கோர். 1 லட்சம் லிமிட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி 70, 80, 90ன்னு சொல்லி அப்படியே நெக் வரைக்கும் 99 வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட சிபில் ஸ்கோர் குறைந்து போவதற்கான வாய்ப்பு இருக்குது. லிமிட்டை ஃபுல்லாக யூஸ் பண்ணாலும் குறைந்து போக வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? இதுவரை ரொம்ப மோசமாக குறையக்கூடிய விஷயம் ஏதாவது ஒரு லோன் கட்டவே முடியல, டிஃபால்ட் ஆயிடுச்சு, அந்த கம்பெனிக்காரங்க ரொம்ப நச்சரிக்கிறாங்க. செட்டில்மெண்ட் ஒரு வார்த்தை இருக்குது. செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்துறேன் சார், என்னால் லோன் கட்ட முடியாமல் போச்சு, நீங்கள் ஒரு அமௌண்ட்டு குறைங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க, ஒன்ஸ் ஃபார் ஆல் எங்கேயாவது பணத்தை உருட்டியாவது உங்கள் லோனை கொடுத்துட்றேன். ஸோ அந்த கம்பெனி ஏதாவது, அந்த பேங்க்கோ அந்த கம்பெனி ஏதாவது செட்டில்மெண்ட்டு கொடுக்கலாம். இதே இவ்வளோ ரூபா அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது, நாங்கள் இவ்வளோ தள்ளுபடி பண்ணுறோம், இப்படி ஒரே டே கட்டிட்டிங்கன்னா, ஒரே ஸ்டோக்கில் கட்டிட்டிங்கன்னா இது மாதிரி தள்ளுபடி பண்ணுறோம். அது பேர் செட்டில்மெண்ட் பேர். அந்த செட்டில்மெண்ட்டை நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஆகா, நமக்கு 10,000 லாபம், 20,000 லாபம், 1 லட்சம் லாபம்னு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் அது பெரிய கரும் புள்ளியை வச்சிருக்கு சிபில் ஸ்கோரில். செட்டில்மெண்ட் என்றால் இவர் பணம் கட்ட முடியாமல் தகுதி இல்லாமல் போனார், அதனால தான் செட்டில்மெண்ட்டுக்கே வந்திருக்கு. ஸோ அதனால் செட்டில்மெண்ட் போனவங்களுக்கெல்லாம் பயங்கரமாக அஃபெக்டாக இருக்கும். நிறைய லோன் வாங்கியிருந்தாலும், ஒரே நேரத்தில் நிறைய லோன் அவுட்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஸ்கோர் குறைந்து போகும். மற்றவங்களுக்கு கேரண்டி கொடுத்து அவங்க பணம் கட்டலைன்னா அது நம்மளுடைய பாதிக்கும், நம்ம பாதிக்கும், நமக்கும் அந்த லைபிலிட்டி ஏறிடும், அதுவும் நம்மளை பாதிக்கும். செக்கு கொடுத்து அந்த செக்கு ரிட்டர்ன் ஆகியிருந்தால் அதுவும் சிபிலில் ரெக்கார்ட் செய்யப்படுகிறது. ரைட்டா? சிவில் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு அனுப்பப்படுகிறது, செக் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் தான் சிவில் ஸ்கோரை குறைப்பதற்கான காரணங்கள். இன்னும் கூட விட்டு போன 1-2 காரணங்கள் ஏதாவது இருக்கலாம், பட் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஆனால் சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தால் என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு 750லேருந்து 90 வரைக்கும் இருந்தால், 900 வரைக்கும் இருந்தால் ரொம்ப எக்ஸலண்ட்டு.
750 to 900 தான் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டு. கண்ணை மூடிட்டு அவங்க லோன் கொடுக்கலாம், நல்ல பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 650லேருந்து 749 வரைக்கும் இருந்து ஆவரேஜ் குட்டு, ரைட்? குட், நல்ல பார்ட்டி தான், எக்ஸலண்ட் கிடையாது, ஆனால் குட். 550லேருந்து 649 வரைக்கும் இருந்தால் ஃபேர், ஓகே, இட் இஸ் ஓகே. 350லேருந்து 549 வரைக்கும் இருந்தால் ரொம்ப லோ, புவர். ஸோ அவங்களுக்கு லோன் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க, இன்னும் எலிஜிபிலிட்டே இல்லை அப்படிங்கிற லெவல். இன்னொன்று வந்து வரைக்கும் நாட் அப்ளிகபிள் கேஸ் வந்து சிலருக்கு வந்து நாட் அப்ளிகபிள், இவங்களுக்கு லோனே கொடுக்க எலிஜிபிலிட்டே கிடையாது சொல்லி ஏன்னு வரலாம். இல்லைன்னா இது வரைக்கும் லோனே வாங்கலைன்னா நோ ஹிஸ்ட்ரின்னு வரலாம், NHன்னு வரலாம். ஃபஸ்ட்டு டைம் லோன் வாங்க போகிறீங்கன்னா ரிப்போர்ட் இருக்காது இல்லையா? இது வரைக்கும் லோன் வாங்கி கட்டினா தானே ஓரளவுக்கு. சிபில் ஸ்கோர்னால் என்ன? நம்ம ஸ்கூலில் நமக்கு ரிப்போர்ட் கார்டு இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நிதி நிலைமை இந்த மனுஷன் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கிற ரிப்போர்ட் கார்டு. சரி, எப்படி இப்போ சிபில் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இன்னும் உங்களோட ஃபினான்ஷியல் பிஹேவியரை கொஞ்சம் ஜாக்கிரதாக பார்த்துக்கணும். ரீபேமெண்ட் கரெக்டாக போகணும், டிஃபால்ட் ஆகக்கூடாது, லேட் ஆகக்கூடாது, உங்களுக்கு கொடுக்குறத ரிஸ்க்குன்னு சொல்லி அடுத்தவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. 750க்கு மேலே ரிப்போர்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணணும். அதுக்கு ஈஸியான வழி என்னன்னு கேட்டால், கிரெடிட் கார்டில் இருக்கிற லிமிட்டை 1 lakh இருக்குது அப்படின்னா அந்த லிமிட்டில் யூட்டிலைசேஷன் வந்து குறைஞ்சிருக்கு. 30%, 25% குறைஞ்சிருங்க. 1,00,000 அவங்க லிமிட் கொடுத்துருப்பாங்க. எந்த கிரெடிட் கார்டுனாலும் 1,00,000 கொடுப்பாங்க. நம்ம நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஃபுல்லாக கட்டிட்டு இருந்தா ஓகே, ஃபுல்லாக கட்டிட்டு இருந்தால் கூட ஓகே. ஆனால் அந்த லிமிட்டை 30% மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறீங்க, இன்னொரு 70% யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் அதிகமாகும். அடுத்தது, உங்களுடைய செக்யூர்ட் லோன், அன்செக்யூர்ட் லோன் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருந்தால், ஹவுசிங் லோன் செக்யூர்ட் லோன், கோல்டு லோன்ஸ் செக்யூர்டு லோன், அதாவது ஒரு பிணையம் இருக்கிற மாதிரி, நமக்கு செக்யூரிட்டி இருக்கிற மாதிரி. அதே நேரத்தில் பர்சனல் லோன் எல்லாமே வந்து அன்செக்யூர்டு. இந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருந்தால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லாயிருக்கும். எல்லாமே அன்செக்யூர்ட் லோனாக இருந்தால், பிணையம் இல்லாத கடன்களாக இருந்தால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கண்டிப்பாக பாதிக்கும். அதை மாற்றணும். அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா என்ன பண்ணலாம்? ஒரு ஜுவல் லோன் ஒன்று வாங்கிக்கலாம். ஜுவல் லோன் ஒன்று வாங்கிட்டு அது 3 மாதத்துக்குள்ள 4 மாதத்துக்குள்ள கட்டிடுங்க, ஃபுல்லாக கட்டிடுங்க. ஃபுல்லாக கட்ட ரிப்போர்ட் போகும். இந்த லோனை வாங்கி ஒழுங்காக கட்டினாங்க அப்படியே ரிப்போர்ட் போகும். அப்போ இருக்கிற உங்களுடைய ஸ்கோர் அதிகமாகுமா? இதுபோல் சில லோனை வாங்கி 1 இயர்க்குள்ளே முழுசாக கட்டிட்டீங்க என்றால் உங்களோட ரிப்போர்ட்டு மார்க்கு அதிகமாக போகும். ஸோ ரைட்டா? அடுத்தது, கிரெடிட் கார்டில் 5% மட்டும் யூஸ் பண்ணலாங்கிறதுன்னு முதல்ல வெளியே வாங்க. எங்கேயாவது பணத்தை புரட்டி அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த ஓவர் டிராஃப்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. கிரெடிட் கார்டில் என்ன பில் வருதோ ஃபுல்லாக கட்டுற முடிந்தால் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு இல்லைன்னா உடச்சி போட்டுருங்க. நமக்கு இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரலன்னு அர்த்தம், கற்றுக்கல, அந்த ஒழுக்கம் வரலன்னு அர்த்தம். அடுத்தது, ஓவர் டிராஃப்ட் மாதிரி இருக்குது, அதை சிசி லோனாக மாற்றணும் அப்படிங்கிறது போல் வேற எங்கேயா கைமாற்றி வாங்கி ரெக்கார்ட் ஆகாமல் கைமாற்றி வாங்கி இந்த ஓவர் டிராஃப்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதே பேங்க்லேயே அதே இன்ஸ்டியூஷனில் அந்த ஓவர் டிராஃப்டை இஎம்ஐயாக மாற்றாதீங்க. ரைட்டா? அடிக்கடி வெரிஃபை பண்ணாதீங்க சிபில் ஸ்கோரை. சிபில் ஸ்கோரை செக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்டு ஃபுல்லாக படிங்க. இது வரைக்கும் முதல் நாள்லேருந்து இது வரைக்கும் வாங்கின அவ்வளோ லோன் கணக்கும் அதில் இருக்கும். எங்கேயாவது தவறு இருந்தால் உடனே தெரியப்படுத்துங்க, சரி பண்ணுவாங்க. நீங்கள் இது தவறு, இந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவ் போட்டுக்கிறீங்கன்னு சொல்லி தெரியப்படுத்தும். ரிப்போர்ட்டையும் நாம் பார்க்க வேண்டும், அதை பார்த்து அவங்களுக்கு பண்ண வேண்டும். ரைட்டா? கிரெடிட் கார்ட்ஸ் ஒரு 4 கார்ட்ஸ் இருக்குது என்றால் நீங்கள் ஒரு கார்டு தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மிச்சம் 3 கார்டை க்ளோஸ் பண்ண வேண்டாம். க்ளோஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்து ஒரு கார்டை தான் யூஸ் பண்ணிங்கன்னா மரியாதை ஜாஸ்தி. ஸோ லிமிட் இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணாமல் இருக்கிறார் அப்படிங்கிறது. கேரண்டி கொடுக்கறது யோசிங்க. அடுத்தவங்களுக்கு கேரண்டி கொடுக்க ரொம்ப நாணயஸ்தராக இருந்தால் மட்டும் கண்டுபிடிக்க கஷ்டம், ரொம்ப நாணயஸ்தராக இருந்தால் மட்டும் கண்டுபிடிங்க. ரைட்டா? இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து 1 இயர் வரைக்கும் ஆகும். ஸோ இந்த வழிமுறையில் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க என்றால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வேகமாக ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருடத்துக்குள்ளே உங்களுக்கு கூடிடும். அது கூடிச்சுன்னா உங்களுடைய ஒரு மதிப்பு, சமுதாயத்தில் நமக்கு ஒரு அந்தஸ்து, மதிப்பு, ஒழுக்கத்தை வச்சு தாங்க மதிப்பு வரும். நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம குழந்தைகளுக்கு முன்மாதிரி, மற்றவர்களுக்கு முன்மாதிரி, சொந்தக்காரங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின், இன்னைக்கு சொன்னால் நிறைய பேர் கோபம் வரும், ஆனால் அதுதான் இல்லை. அது இருந்தால் நம்ம யாரை நம்பி என்ன வேணாலும் பண்ணலாம். அது ரொம்ப குறைந்து கொண்டே வருகின்றது, வருத்தத்தக்க விஷயம். அது ஃபினான்ஷியல் டிசிப்ளின் மட்டும் எப்படியா கொண்டு வந்துட்டீங்க அப்படின்றால் உங்களுக்கு சிபில் ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். இதனால் சிபில் ஸ்கோர் குறையுது, பண விஷயத்தில் சரியில்லை, அதனால கூடுது, குறையுது.
பண விஷயத்துல ரொம்ப அழகா இருந்தா, நல்லவங்களா இருந்தா, கரெக்டா இருந்தா சிபில் ஸ்கோர் ஓடிரும். ஸோ நிறைய பேர் மொபைல் ஃபோனே மாற்ற வேண்டிய தேவை இருக்காது. மொபைல் என்ன மாற்ற வேண்டிய தேவை வருது? கடனை வாங்கி கட்டலைன்னா நம்பர் மாற்ற வேண்டி வருது. 95% பீப்புள் நம்பர் எதுக்காக மாற்றினாங்கன்னா இந்த ஒரே காரணத்துக்காக தான். மிச்சம் 5% தான் வேற காரணத்துக்காக மாற்றிருக்காங்க. ஸோ ஒரே 10 வருஷமா ஒரே நம்பர் தான் வச்சுருக்காங்க, 20 வருஷமா ஒரே நம்பர் தான் வச்சுருக்காங்கன்னா நாணயஸ்தன் அப்படின்னு அர்த்தம். ஸோ சிபில் ஸ்கோர் உங்களுடைய பணத்தை பற்றிய உங்களுடைய ஜாதகம், அதை நன்றாக அதிக ஸ்கோர் கிடைப்பதற்கான அந்த ரிப்போர்ட் கார்டு உங்களை பற்றி நன்றாக பேசுவதற்காக நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளும் கருத்தும் ஆலோசனையும் கூட. உங்கள் நண்பன் அரசு சண்முக சுந்தரம். தேங்க்யூ.